இங்கிலாந்து vs இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் கென்னிங்டன் ஓவலில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கென்னிங்டன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே இங்கே பால் நல்லா மூவ் ஆகும். அதுவும் நியூ பாலில் பேசஸுக்கு பிச்சில் நல்லா சப்போர்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே பேட்டிங் இங்கே டஃப்பாக இருக்கும். செகண்ட் டேலேருந்து பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே பேட்டர்ஸ் இங்கே சூப்பராக ஆட முடியும். லாஸ்ட் 2 டேஸில் ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் சப்போர்ட் இருக்கும். ஓவராலாக பேசஸ் தான் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்சஸ்னு பார்த்தா பேசஸ் 146 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 30 விக்கெட்ஸ் மட்டுமே எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்த்தா லாஸ்ட் 5 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 277 ரன்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 266 ரன்ஸும், தேர்ட் இன்னிங்ஸில் 291 ரன்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகுது. ஓவராலாக 112 டெஸ்ட் மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 42 டைம்ஸும், செகண்ட் பேட் பண்ண டீம் 30 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 338 ரன்ஸ் இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ் ஸ்கோராக 300 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கிலாந்து பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் அவைலபிள் இல்லை. ஒலி போப் டீமை லீட் பண்ணுவார். தென் லியாம் டவுசன், பிரெடன் கேஸ், தென் ஆர்ச்சரும் அவைலபிள் இல்லை. ஜோஸ் டங், கஸ் அட்கின்சன், பெத்தேல், தென் ஜாமி ஓவர்டன் 11ல் ஆட இருக்காங்க. 4 பேசஸ் தென் ஒரு ஸ்பின்னர் காம்பினேஷனில் ஆடுவாங்க. ஜோ ரூட் கூட சமோஸ் பவுல் பண்ணலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் அவைலபிள் இல்லை. ஜெகதீஷன் நாராயண் ஸ்குவாடில் ஆட இருக்காரு. பட் 11ல் துரு ஜூரல் ஆடுவார். தென் பூம்ராக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தோணுது. தென் அன்ஷுல் கம்போஜையும் ட்ராப் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆகாஷ் தீப் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வரலாம். தென் குல்தீப் யாதவுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் துரு ஜூரல் நம்பர் 5 ஆடுவார். எகென்ஸ்ட் இங்கிலாந்து 4 இன்னிங்ஸில் 190 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்தியன் கண்டிஷனில் ஆடியிருக்காரு. இந்த கண்டிஷனில் எப்படி ஆடுவார் பார்க்கணும். மிடில் ஆர்டரில் ஆடுறதால டீசெண்டாக ஆடலாம். சுப்மான் கில் நம்பர் 4ல் ஆடுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த சீரீஸில் 400 அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் சூப்பராக ஆடியிருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் டே பேட்டிங் ஆடினா ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ஆட முடியும். ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். KL ராகுல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த சீரீஸில் சூப்பராக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் இங்கிலாந்து 46 ஆவரேஜில் 1400+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து கண்டிஷனில் 43 ஆவரேஜில் ஆடிட்டுருக்காரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 249 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 62 ஆவரேஜில் ஒரு 100ம் அடிச்சிருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்கே நல்லா ஆட முடியும். ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். பட் இந்த சீரீஸில் கன்சிஸ்டண்டாக இல்லை. இங்கே இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. மற்றபடி டீசெண்டாக ஆடலாம். ஜெய்ஸ்வால் எகென்ஸ்ட் ஆர்ச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். பட் இந்த மேட்சுக்கு ஆர்ச்சர் இல்லை. ஸோ ஜெய்ஸ்வால் நல்லா ஆடலாம். எகென்ஸ்ட் இங்கிலாந்து ஓவராலாக 63 ஆவரேஜில் 1000+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாய் சுதர்ஷன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 50 அடிச்சிருந்தார். பட் செகண்ட் இன்னிங்ஸில் டக் அவுட்டாக இருந்தார். இங்கே இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஸ்ட்ரகிள் ஆகலாம். கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. சாய் சுதர்ஷன் பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஜடேஜா நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. இந்த சீரீஸில் சூப்பராக பேட்டிங் ஆடிட்டுருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தார். இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 174 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். தென் பவுலிங்கில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. வாஷிங்டன் சுந்தர் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். பேட்டிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தார். செகண்ட் இன்னிங்ஸில் 30-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்லேயும் சம் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. 2-3 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். அதுவும் இங்கே லாஸ்ட் 2 டேஸ் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பூம்ரா விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் குவாலிட்டி பவுலர்.
எகென்ஸ்ட் இங்கிலாண்டும் சரி இந்த வென்யூலையும் சரி நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 11ல் ஆடினா கண்டிப்பாக டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சிராஜ் டீசன்ட் பவுலர், பட் இங்கே பூம்ரா 11ல் ஆடினா சிராஜ் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதில்ல. 4-5 விக்கெட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கிறாரு. அதே பூம்ரா 11ல் இல்லாமல் இருந்தால் சிராஜ் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பூம்ரா 11ல் இல்லாமல் இருந்தால் சிராஜ் குரூஷலாக இருக்கலாம். ஷர்துல் தாக்கூர் பேட்டிங்கில் 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வென்யூவில் பேட்டிங்கில் சூப்பராக ஆடியிருக்காரு. 4 இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி 3 50s அடிச்சிருக்காரு. இங்கே பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா டீசெண்டாக ஆட முடியும். தென் பவுலிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்ஷுல் கம்போஜ் எதிர்பார்த்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. அவ்வளோ பேஸாகவும் பவுல் பண்ணுறதில்ல. இங்கே விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் கம்மி தான். ஆகாஷ்தீப் தென் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். நியூ பாலில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பவுல் பண்ண முடியும், விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜாமி ஸ்மித் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர், பட் அதுக்கு முந்தின மேட்சஸில் சூப்பராக ஆடி இருந்தார். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி அதில் 50 அடிச்சிருக்காரு. தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஜோ ரூட் நம்பர் 4ல் ஆடுவார். குவாலிட்டி பேட்ஸ்மேன், நல்ல ஃபார்மில் வர இருக்கார். இந்த வென்யூவில் ஓவராலாக டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் ரீசன்ட் டைமில் இங்கே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் 7 இன்னிங்ஸில் ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் அகென்ஸ்ட் இந்தியா சூப்பராக ஆடியிருக்காரு. 59 ஆவரேஜில் 3200+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ட்ராப் பண்ணுறது ரொம்பவே டஃப். டக்கெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். அடுத்த 2 மேட்ச்லையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 176 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 44 ஆவரேஜில். டக்கெட் அகென்ஸ்ட் ஆகாஷ்தீப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இங்கேயும் ஆகாஷ்தீப் 11ல் ஆடுனா டக்கெட் ஸ்ட்ரகிள் ஆகலாம். மற்றபடி டீசெண்டாக ஆட முடியும். அகென்ஸ்ட் இந்தியா 36 ஆவரேஜில் 726 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹாரி ப்ரூக் நம்பர் 5ல் ஆடுவார். ரெட் பால் கிரிக்கெட்டில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். பட் இங்கே லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் ஃபெயிலியர். கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக்காக கொடுத்தா சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 5 இன்னிங்ஸில் 126 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ஓலி போப் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 100 அடிச்சிருந்தார். போப் எப்போவும் ஒரு சீரீஸில் ஒரு மேட்ச்சில் சூப்பராக ஆடுவார். மற்றபடி அந்த சீரீஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. பட் இங்கே டீமோட கேப்டன், ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆட வேண்டி இருக்கும். டீசெண்டாக ஆடலாம். இந்த வென்யூவில் 64 ஆவரேஜில் 322 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 50யும் ஒரு 100ம் அடிச்சிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆடலாம். ஜாக் ரவுலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடியிருந்தார். பட் ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காரு. பட் 2 50யையும் 3rd and 4th இன்னிங்ஸில் தான் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கேயும் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகலாம். லேட்டராக டீசெண்டாக ஆட முடியும். அகென்ஸ்ட் இந்தியா 31 ஆவரேஜில் 700+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜேக்கப் பெத்தல் ஆல்மோஸ்ட் நம்பர் 6 இல்லை 7ல் பேட்டிங் ஆடலாம். டீசெண்ட் ஆல்ரவுண்டர். டெஸ்ட் மேட்சஸில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் 6 இன்னிங்ஸில் 3 50s அடிச்சிருக்காரு. இங்கே டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டா டீசெண்டாக ஆடலாம். லேட்டராக பேட்டிங் டீசெண்டாக ஆட முடியும். பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிச்சில். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா டவுட்டு தான். லாஸ்ட் 2 days இங்கே பவுல் பண்ணால் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பட் பேட்டிங்கில் இங்கே நல்லா ஆட சான்ஸ் இருக்குது. ஜாமி ஓவர்டன் டீசெண்ட் ஒயிட் பால் பிளேயர். டெஸ்ட் மேட்சஸில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் இது வரைக்கும் ஆடி இருக்காரு. அதில் பேட்டிங்கில் 97 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இங்கே பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுவார். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பட் பவுலிங்கில் இங்கே 4th பேசராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்க முடியும் டவுட்டு தான். பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க.
கிறிஸ் ஓக்ஸ் டீசன்ட் பவுலர், பட் இந்த சீரீஸில் பெருசாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. இந்த வென்யூலையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. லேட்டராக பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லை. இங்கே இங்கிலாந்து பவுல் ஃபர்ஸ்ட்டு பண்ணால் 2-3 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆடலாம். அட்கின்சன் சூப்பர் பவுலர், கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். 4-5 விக்கெட்ஸ் எவ்ரி மேட்ச்லையும் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. இங்கே ஆல்மோஸ்ட் மெயின் பேசராக அட்கின்சன் தான் பவுல் பண்ணுவார். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஜோஷ் டங் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயும் நல்லா பவுல் பண்ணியிருந்தார். கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர் 4-5 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜாமி ஸ்மித், பேட்டர்ஸில் ஜோ ரூட், சுப்மான் கில், தென் கேஎல் ராகுல். தென் டக்கெட் அண்ட் ஜெய்சோலை கூட கன்சிடர் பண்ணலாம். ஆகாஷ்தீப் இருந்தால் டக்கெட் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. தென் ஹாரி ப்ரூக் அண்ட் ஓலி போப்பை கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சுக்கு. தென் சாய் சுதர்ஷனை கிராண்ட் லீக்கில் வேணால் கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, தென் வாஷிங்டன் சுந்தர், ஜாக்கப் பெத்தேல், தென் ஜாமி ஓவர்டனை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸில் பூம்ரா, அட்கின்சன். பூம்ரா இல்லை அப்படின்னா சிராஜை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. தென் ஷர்துல் தாக்கூர் அண்ட் கிறிஸ் ஓக்ஸை ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்சுக்கு. தென் ஜோஷ் டங்கு கூட குரூஷலாக இருக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்கில் ஜோ ரூட், சுப்மான் கில், ஜாமி ஸ்மித், தென் ஜடேஜாவை கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ஓலி போப், கேஎல் ராகுல், கஸ் அட்கின்சன், தென் பூம்ராவை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஃபேண்டசி சம்மந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.